ஓகே, இப்போ நம்ம என்ன கோர்ஸ் பார்க்க போறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? என்ன ட்ரைனிங், என்ன கோர்ஸ்க்கான நேம் என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? So Red Hat's certified system administrator. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். ஓகே, இந்த இதோட எக்ஸாம் கோட் ஏதாவது தெரியுமா? That's a EX200. EX200 என்ன வெர்ஷன் கரண்டா போயிட்டு இருக்கு? Version 9. வெர்ஷன் 9 போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ RxCSன்றதை நம்ம பார்க்க போறோம். இதான் ரெட் ஹேட்ல இருக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன். ஸோ ரெட் ஹேட்ல நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னாலே இதான் இது. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்னு இப்போ ரீசெண்டாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பெருசாக சர்டிஃபிகேட்லாம் கிடையாது உங்களுக்கு. சர்டிஃபிகேட் இப்போ ரெட் ஹேட்ல முடிச்சு வரும்ல, ஒரு வேல்யூபிள் அந்த 9 டிஜிட் நம்பர் போட்டு சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வர்றது இல்லை. ஜஸ்ட் ஒரு AWSல பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஷனர்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இவங்க கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் யாரும் அதில் பெருசாக எழுதுறது இல்லை. RxCSA டேரெக்டாக எழுதிடுறாங்க. EX200 அதில் வெர்ஷன் 8 வெர்ஷன் 9. கரண்டா வெர்ஷன் 8 கொஞ்ச நாள் முன்னாடி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸா வெர்ஷன் 8ம் இப்போ எனேபிள் பண்ணி காட்டுறாங்க எக்ஸாம் ஷெட்யூலர்ல. எக்ஸாம்ல ஸ்டில் 8ல எழுதுறவங்க வேணும்னா எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆனா 9 தான் பார்க்க போறோம். ஓகேவா? லினக்ஸ் அப்படின்னா என்ன ஜெனரலா உங்களுக்கு தெரிஞ்ச இதை சொல்லுங்க. வாட் இஸ் லினக்ஸ்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஓகே, உங்க தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டையும் சொல்லுங்க. ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. ஓகே, ஆபரேட்டிங் சிஸ்டம் வேற என்ன சொல்லலாம்? லினக்ஸ் வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஓபன் சோர்ஸ். ஓகே, மோஸ்ட்லி அது வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி ஆபரேட் பண்ற மாதிரி இருக்கும். விண்டோஸ் வந்து எப்படின்னா அது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும் விண்டோஸ். ஓகே, லினக்ஸ் வந்து கமாண்ட் பேஸ்ட் இருக்கும். இல்ல லினக்ஸ் பத்தி முடிச்சிரலாம். கம்பேரிசன்ல எடுத்து போலாம். லினக்ஸ் பத்தி அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் ஓபன் சோர்ஸ், நீங்க வேற என்ன சொல்லலாம்? ஓகே, ஓபன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? ஓபன் சோர்ஸ்னா ஒரு 2 மார்க் क्वेश्चन காலேஜ்ல ஓபன் சோர்ஸ்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? சும்மா தோன்றதை சொல்லுங்க. மோஸ்ட்லி யார் வேணா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணா அதை ரீமாடல் பண்ணிக்கலாம். அதாவது எனிஒன் கேன் யூஸ் இட், எடிட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. கரெக்ட்டா? எஸ் சார், அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சூப்பர். ஓகே, ஓபன் சோர்ஸ். அப்ப இந்த ரெண்டு வேர்ட்ல என்ன மீனிங் இருக்கு? ஓபன் சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸை ஓப்பனா கொடுக்கறதா ஓபன் சோர்ஸ். கரெக்டா? அந்த சோர்ஸே ஓப்பன்ல கொடுத்துறது. சோர்ஸ் இந்த சென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேம் எடுத்துக்கலாம். PUBG அப்படின்ற கேம். ஆக்சுவலா PUBGலாம் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, நான் சொல்றேன். PUBGன்னு ஒரு கேம் எடுத்துக்கலாம். அந்த கேமுக்கான சோர்ஸ் என்னன்னா அந்த கேமுக்கு ஒரு கோடு எழுதியிருப்பாங்கல்ல, அந்த ப்ரோக்ராம், அந்த கோடு தான் சோர்ஸ். ஓகேவா? அந்த சோர்ஸை ஓப்பனா கொடுத்துட்டா அது ஓப்பன் சோர்ஸ். அப்படி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்? யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, வேற என்ன அட்வான்டேஜ்? புதுசா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும் சார். புது ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ சூர்யா பாக்குறாரு அத. ஓகே, இந்த கேம் ஆக்சுவலா PUBG ஓபன் சோர்ஸ் கிடையாது, நான் சொல்றேன். அந்த கோட் எடுத்து பார்த்துட்டு இதுல நைட் மோட் ஆட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் அந்த கோட்ல லாஸ்ட்ல போய் ஒரு நைட் மோடுக்கு ஏத்தாப்புல ஒரு சின்ன கோட் எழுதி அதுல அட்டாச் பண்ணிடுறாரு. சோ தட் அதுல நைட் மோட் வந்துருச்சு. ஓகே, அடுத்து மது பாக்குறாரு, இதுல ஜாம்பி மோட்ல ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி உள்ள அவர் ஒரு கோட லாஸ்ட் எழுதி வரும். சோ தட் என்ன ஆகுது, இது ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ ஆயிட்டே போகுது. சோ ஓப்பனா இருக்கனால. ஓகே, க்ளோஸ்டு சோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன? சோ விண்டோஸ் அவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா அவங்க வந்துட்டு ஹெட் கவுண்ட்க்கு அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க சொன்னது சார் ஒரு செகண்ட் சார், இது ரெக்கார்ட் ஆகுதா சார்? இந்த ஆமா, ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே சார். ஓகே, இப்போ லினக்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, லினக்ஸ் இஸ் ஜஸ்ட் a kernel. லினக்ஸ்னா என்னது? அது ஒரு கர்னல், அவ்வளவுதான். இல்ல யார் பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? சூர்யா நீங்க தானே? எஸ் சார். ஓகே, கர்னல்னா என்ன? வாட் இஸ் கர்னல்? நீங்க கர்னல் மட்டும் கரெக்ட்டா? எஸ். கர்னல்ன்றது வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு மாடியூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மதர் போர்டையும்
ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் வந்து கனெக்ட் பண்ற ஒரு மாதிரி ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண் ஓஎஸையும் சாஃப்ட்வேரையும் சொல்றீங்களா? கனெக்ட் பண்றது, ஆ, ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஓகே பண்றது தான் கர்னல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து ஆம் ஆம் பேஸ்டு ஓஎஸ்எஸ் ஆ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆ ஓகே. இங்க கர்னல் இஸ் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் an ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? கர்னல் இஸ் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் an ஆப்பரேட்டிங் சிஸ்டம் which loads first. அது என்ன ஆகுது? அதான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. ஓகேவா? இந்த கர்னல் இருக்குல்ல, ஓகே இந்த கர்னல் தான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. எது ஓப்பன் சோர்ஸ்? கர்னல் தான் ஓப்பன் சோர்ஸ். நம்ம எதை லினக்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? கர்னலா தானே லினக்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல. அப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? டைரக்டா லினக்ஸை ஓப்பன் சோர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எதுதான் ஓப்பன் சோர்ஸ்? இந்த கர்னல் தான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? இந்த கர்னல் இதான் கர்னல் இஸ் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் an ஆப்பரேட்டிங் சிஸ்டம் which loads first. ஓகே, லோட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ரெட் ஹாட் ஓஎஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதாவது பவர் ஆன் பண்றீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 லைன் வரும். யாரா கவனிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? விண்டோஸ் 7 போடும்போது, விண்டோஸ் 7 ஓஎஸ்லாம் அந்த மாதிரி இந்த 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 ஒரு பேஜ் ஒரு 2 லைன். பாத்திருக்கீங்களா? ஒரு ஓஎஸ் நீங்க அதாவது ரெட் ஹாட் ஓஎஸ் நீங்க வந்துட்டு ஆன் பண்றீங்க, ஒண்ணும் இல்ல சிபியூ ஆன் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். இந்த ஸ்கிரீன்ல கீழே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஓடும். அதாவது 5 4 3 2 1 உங்களுக்கு 1 by 1 ஓடும். இப்போ நம்ம லேப்ல என்னால காட்ட முடியாது, இந்த பேஜ் ஸ்கிப் பண்ணிடுது. ஓகே, அப்போ இந்த 5 செகண்ட்ஸ் நம்மளோட இன்புட்டுக்காக அது வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க எந்த இன்புட்டும் கொடுக்கல அப்படின்னா அது செகண்ட் லைன் வழியா ரெடி பூட் ஆகி போயிடும் உள்ள. ஓகேவா? ஸோ இந்த 2 லைன் தான் கர்னல். ஓகே, அப்போ நீங்க என்ன சொல்றாங்க? கர்னல் இஸ் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் an ஆப்பரேட்டிங் சிஸ்டம் which loads first. ஓகே, அது என்ன பண்ணும்? இப்போ சிஸ்டம் ஆன் ஆகும்போது அது என்ன நடந்துட்டு இருக்கும்? இங்க பாருங்க. இப்போ இந்த சிஸ்டம் வந்து ரன்னிங்ல இருக்கு, நான் ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? எனக்கு அந்த கர்னல் ஸ்கிரீன் போயிடும், ஆக்சுவலா போயிடும் அது. ஓகே, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஓஎஸ் பூட் ஆயிட்டு இருக்கு. ஓஎஸ் பூட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ பூட் ஆகும்போது என்ன நடக்கும்? பூட் ஓஎஸ் ஆகும்போது ஓஎஸ்ல இருக்கிற எல்லா எல்லா கோடிங்கும் வந்து திருப்பி வந்து அப்போ ரன் இந்த ஆகும். கர்னல் இருக்குல்ல, நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண, நீங்க சொன்னது கரெக்ட். கர்னல் will read all configuration files. எப்போ? டியூரிங் பூட். பூட் அப்ப அது எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் படிக்கும். சரியா? ஆஃப்டர் பூட் it won't read any files. பூட்டுங்கிறது அது எந்த ஃபைல்ஸையும் படிக்காது. எது வரைக்கும் அப்படின்னா until we give an instruction. we give an instruction. ஓகே, யாராவது உங்க லேப்டாப்ல புதுசா ஏதோ கேமோ சாஃப்ட்வேரோ
இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் நவுன்னு பார்த்துருக்கீங்களா கேட்டு? பார்த்துருக்கோம் சார். பார்த்துருக்கேன் சார். ஓகே. ஆனா இப்ப சமீபத்துல அது குறையுதா? ஆமாம் சார். ஆமா சார். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோ இல்ல ஒரு புது கேமோ நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணா நம்ம கிட்ட கேட்க ரீஸ்டார்ட் நான் உடனே பண்ணு, அப்பதான் என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். எதுக்காக அப்படி கேட்டுச்சு? இப்போ எனக்கு வேணும்னு அசூம் பண்ணிக்கோங்க, உங்க லேப்டாப்ல நான் தான் கேர்னல். ஓகேவா? என்னோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க சிஸ்டம் ஆன் பண்ணும்போது எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நான் படிப்பேன். ஓகேவா? எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் படிப்பேன். அந்த படிக்கிற டைம் டிலே ஆகுறதுனால தான் எனக்கு பூட்டிங்கோட டைம் டிலே ஆகுது. ஏன்னா நான் எல்லா ஃபைலையும் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரெடியா இருக்கணும். எதுக்கு ரெடியா இருக்கணும்னா, நீங்க என்ன டாஸ்க் வேணாலும் கொடுப்பீங்க, கரெக்டா? அதை ஃபுல்லா யார் ப்ராசஸ் பண்ண போறா? நான் தான் பண்ண போறேன். நான் தான் உங்களை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால நான் ப்ராசஸ் பண்றதுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நீங்க எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கப்ப நான் கான்ஃபிகரேஷன் ஃபைல போய் படிச்சுட்டு இருந்தேன்னா உங்க ப்ராசஸ் டிலே ஆகும், உங்க ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்காக நான் முன்கூட்டியே எல்லா ஃபைலையும் படிச்சுக்க போறேன். அதனாலதான் எனக்கு சிஸ்டம் பூட் ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்கு. கர்னல் வில் ரீட் ஆல் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் டியூரிங் பூட். பூட் அப் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆஃப்டர் பூட் ஒன்ஸ் உங்க சிஸ்டம் பூட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இந்த சிஸ்டம் பாருங்க, சிஸ்டம் பூட் ஆகி முடிச்சிருச்சா? சோ இந்த சிஸ்டம்ல இருக்க கர்னல் இனிமே எந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் அது படிக்காது. எது வரைக்கும் படிக்காது? நம்ம சொல்ற வரைக்கும் அது படிக்காது. ஓகே, அப்போ நம்ம ஒரு லேப்டாப் ஆன் பண்றோம். உங்க லேப்டாப்போட கர்னல் நான் தான். நான் எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் படிச்சுட்டேன். நீங்க இப்போ ஒரு கேமை இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த கேமுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் சி டிரைவ்க்குள்ள வந்துரும், கரெக்ட்டா? உங்க சிஸ்டம்ல இருக்க விண்டோஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சி டிரைவ்க்குள்ள வந்துருமா? ப்ரோகிராம் ஃபைல்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃபைல்ஸ் எதையாவது நான் படிச்சிருப்பேனா? கர்னல்ல நான் அதை ஏதாவது படிச்சிருப்பேனா? நான் எப்ப படிப்பேன்? பூட் ஆகாம படிப்பேன். இப்போ உங்க லேப்டாப் பூட் ஆகி முடிச்சிருச்சு ஆல்ரெடி. அப்ப நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டனால இப்ப இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை பத்தி எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? தெரியாது. ஓகே, எனக்கு எப்ப தெரிய வரும்? ரீஸ்டார்ட் பண்ணா தெரிய வரும். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணா என்ன நடக்கும்? நான் எல்லா ஃபைல்ஸையும் திருப்பி படிப்பேன். சோ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை படிக்கும் போது புதுசா இன்ஸ்டால் ஆன அந்த சாஃப்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை நான் படிச்சுப்பேன். சோ படிக்கும் போது எனக்கு புது கான்ஃபிகரேஷனை பத்தி தெரியும், புது சாஃப்ட்வேரை பத்தி தெரியும். சோ நெக்ஸ்ட் பூட்ல இருந்து என்னால எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண வைக்க முடியும், கரெக்ட்டா? சோ இதுக்காக தான் ரீஸ்டார்ட் நவுன்றது கேட்டுச்சு. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல அது குறையுதா? ஏன்னா அவங்க ஒரு இப்படி ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து ஒரு சர்வரை ரீபூட் பண்றது, ஒரு முக்கியமான சர்வர் ரீபூட் பண்றதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். சோ அதனால இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்து என்ன பண்றாங்க, பர்టిక్యులர் கான்ஃபிகரேஷன் ஃபைலை மட்டும் படிச்சுக்கோ, இத மட்டும் படிச்சுக்கோ, நீ ரீபூட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொண்டு வர்றாங்க. ஓகேவா? சோ இந்த கர்னலோட வேலை என்னன்றது புரியுதா? கிளியரா இருக்கா? ஓகே. ஓகே, இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த என்டையர் சிலபஸ்ல கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போறோம். கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்? மெயினா கர்னல்ட்ட போய் சொல்லணும், டேய் நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு பாத்துக்கோ, நான் ஒரு புது கான்ஃபிகரேஷன்ல சேஞ்சஸ் பண்ணிருக்கேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ, நான் புது கான்ஃபிகரேஷன் ஃபைல அப்டேட் பண்ணிருக்கேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. அப்படி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், கர்னல்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ஒன் ஆஃப் த ஸ்டெப். கான்ஃபிகரேஷன்ஸ்ல இது ஒன் ஆஃப் த ஸ்டெப்பாவே இருக்கும். சரியா? அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லயே இத பத்தி பாக்குறோம். சோ இப்ப கர்னல் பத்தி புரியுதா? ஓகே, இப்ப நீங்க வந்து லினக்ஸ் சிஸ்டம் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னீங்க. நான் இங்க இந்த இதுல எங்கயாவது நான் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிருக்கேனா? லினக்ஸ் சிஸ்டம் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு அது ஒரு கர்னல். ஏதோ எங்க கர்னல்ன்றது என்னது? ஓஎஸ்ல இருக்க சென்டர் பார்ட் தான் சொல்லிருக்கேன். இன்னும் லினக்ஸ்னா கர்னல்னு சொல்லலாம், கரெக்ட்டா? ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல லினக்ஸ் வந்து ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, லினக்ஸ்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதை லிஸ்ட் பண்ணுங்க. லினக்ஸ்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல என்னன்னா தெரியுமா? ஃப்ளேவர்ஸ். $12,000 மேல கட்டுறீங்க, படிக்க கட்டிருக்கீங்க. Parrot OS, Kali Linux, Ubuntu. அந்த மாதிரி என்னென்ன இருக்கு? Linux Mint. Red Hat. Red Hat, CentOS. CentOS. Ubuntu. Fedora. OpenSUSE. Debian. அப்ப நீங்க சொன்னீங்க Mint, Parrot, Kali. சொல்லிட்டே போலாமா? ஏகப்பட்டது இருக்கா? ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 மட்டும் எடுத்திருக்கேன். இவங்க 5 பேருக்கும் என்ன காமனா இருக்கும்?
சேம் லினக்ஸ் Kernel. கர்னல். எல்லாருமே என்னதான் யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த கர்னல் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, இப்ப சூர்யாவை எடுத்துக்கலாம். ஓகே, சூர்யா என்ன பண்ண போறாருன்னா, இந்த கர்னல் வந்து இன்டர்நெட்ல ஓபன் சோர்ஸ், கரெக்டா? சோ ஓபன் சோர்ஸ் இந்த பட்சத்துல அது ஃப்ரீ, யார் வேணா எடுத்துக்கலாம். சூர்யா எடுத்துக்கிட்டாரு. இப்போ சூர்யா எடுத்து என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி ஓஎஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாம் டெவலப் பண்றாரு. அப்ளிகேஷன் 2, அப்ளிகேஷன் 3, அப்ளிகேஷன் 4, அப்ளிகேஷன் 5, அப்ளிகேஷன் 6, அப்ளிகேஷன் 7, அப்ளிகேஷன் 8, இப்படி அவருக்கு தேவைப்படுற ஓஎஸ்க்கு தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்றாரு. டெவலப் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாரு? கர்னல். கர்னல்கிட்ட கொடுக்குறாரு. இத கொடுத்து இத வந்து இப்ப பண்டில் பண்ண போறாங்க. இத பண்டில் பண்ணிட்டா இது யாரோட ஓஎஸ்? சூர்யாவோட ஓஎஸ். ஓகேவா? சோ அப்ப எப்ப இது ஓஎஸ் ஆ மாறுது அப்படின்னா, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் will add their own applications to the kernel to build a complete operating system. என்ன பண்றாங்க லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்? அவங்களோட ஓன் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி கர்னல்கிட்ட கொடுத்து பண்டில் பண்ணி இது அவங்களோட ஓஎஸ்ஆ இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட்? நிறைய இதனாலதான் நிறைய ஃபிளேவர்ஸ் உள்ள இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஓஎஸ் சூர்யா அவர் டெவலப் பண்றாரு. இந்த ஓஎஸ் டெவலப் பண்ணால அவருக்கு என்ன பெனிஃபிட்? ரெட் ஹாட்டுக்கு என்ன பெனிஃபிட் இந்த ஓஎஸ் அவங்க வச்சிருக்கனால? சார் அவங்க அதுக்கான சப்போர்ட்டா சேல் பண்றாங்க சார். அந்த சப்போர்ட், அதாவது இந்த ஓஎஸ்ல ஏதாவது சப்போர்ட் வேணுமா, எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி ரெட் ஹாட் என்ன பண்றாங்க, அந்த சப்போர்ட்டுக்கான சார்ஜஸா வாங்கிக்கிறாங்க. கரெக்டா? ஓகே, ஏன் ரெட் ஹாட்டை சூஸ் பண்ணணும்? டாப் எம்என்சிஸ் எதை யூஸ் பண்றாங்க? டாப் எம்என்சி எதை யூஸ் பண்ணுவாங்க? ஐடியாஸ் ரெட் ஹாட் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அமேசான் ஏடபிள்யூஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஏடபிள்யூஎஸ் குள்ள அவனோட ஓஎஸ் ஒன்னு உள்ள இருக்கு, தெரியுமா என்ன ஓஎஸ்னு? அவனோட லினக்ஸ் ஓஎஸ், ஏடபிள்யூஎஸ் ஓட ஒரு லினக்ஸ் ஓஎஸ் உள்ள ஒன்னு இருக்கு. என்னது? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா நம்ம ஏடபிள்யூஎஸ்? சூர்யா, மது? இல்ல சார். ஓகே, ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து அமேசான் லினக்ஸ்னே ஒரு ஓஎஸ் வச்சிருக்கான். அமேசான் லினக்ஸ் 2 அப்படின்னு ஒரு ஓஎஸ் இப்போ ரீசெண்டா அதுக்கு அப்டேட் கூட கொடுத்துருக்கான். அது என்னன்னா அப்படியே ரெட் ஹாட்டோட காப்பி, அப்படியே ரெட் ஹாட்டோட காப்பி. ரெட் ஹாட் லோகோ, ரெட் ஹாட் பேரை எடுத்துட்டு அவன் ஒரு பேரை வச்சுக்கிட்டான். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவன் வந்து இத ட்ரஸ்ட் பண்றான். கரெக்டா? இந்த ஓஎஸ் ட்ரஸ்ட் பண்றான். என்ன ட்ரஸ்ட்? இதுக்கான சப்போர்ட் கிடைச்சிரும், இதுல ஏதாவது இஷ்யூனா அது கிடைச்சிரும் அப்படின்னு. ஓகே, டாப் எம்என்சிஸ் அதை பண்றதுக்கான மெயின் அனதர் ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நீங்களா படிச்சிட்டீங்க, எதுக்கு இதெல்லாம் படிக்கிறீங்க? எதுக்கு RHCSA ட்ரைனிங் எடுக்கிறீங்க? ஜாப் அப்கிரேட் பண்றதுக்கு இல்ல ஒரு புது ஜாப்ல போறதுக்கு. ஓகே, அப்போ ரெட் ஹாட் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்என்சிஸ்ல போய் என்னோட ஆபரேட்டிங் சிஸ்டம் நீ யூஸ் பண்ணு, என் சப்போர்ட்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணு. அப்போ அவங்க கேட்பாங்க, நான் ஏன் ரெட் ஹாட் யூஸ் பண்ணணும்? இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் ரெட் ஹாட் யூஸ் பண்ணணும்னா, நான் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன். உன் கம்பெனில வந்து ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு நீ இந்த ஓரியன்டட் ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை. அதை நான் தனியா சர்டிபிகேஷன் சொல்லி நான் அதை ட்ரெயின் பண்ணி அதை முடிச்சு வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஹையர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் உங்ககிட்ட செல் பண்றான் ரெட் ஹாட். கரெக்டா? ஸோ செல் பண்ணி மார்க்கெட்ல இவ்வளவு பேர் ரெட் ஹாட் முடிச்சவங்க இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், அது ரெட் ஹாட் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட ப்ராடக்ட் அங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரெட் ஹாட்ல இருக்க ஒரு மெயின் ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் புரியுதா? இப்ப என்ன பார்த்திருக்கோம்? லினக்ஸ்னா என்னன்னு மட்டும் தான் பார்த்திருக்கோம். கரெக்டா? லினக்ஸ்னா என்ன, ஓஎஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோர்ஸ் அவுட்கம் என்ன? இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்டு நம்ம என்ன எதுக்கு எலிஜிபிள் ஆக போறோம்? சோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் RHCSA முடிக்கிறோம் அப்படின்னா ரெட் ஹாட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இத தான் நம்ம முடிக்க போறோம். கரெக்ட்டா? ரெட் ஹாட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போறோம். அப்போ ஒரு சிஸ்டம் அட்மின் ஆகணும் அப்படின்னா நம்ம எத்தனை சிஸ்டம்ஸ் வச்சு படிக்க முடியும்?
ஒரே சிஸ்டம் வச்சு படிச்சிடலாமா? முடியாது அட்மினுக்கு முடியாது. அப்போ அட்மினுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், கிளையண்ட் மல்டிபிள் கிளையண்ட்ஸ், அதாவது மல்டிபிள் ஹோஸ்ட் கனெக்ட் ஆயிருக்கணும் ஒரு சர்வர்ல. அப்போ சர்வரையும் நம்ம படிக்கணும், சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்க மல்டிபிள் கிளையண்ட்ஸை பத்தியும் நம்ம படிக்கணும். அப்பதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு அட்மினுக்கான நாலேஜ் நம்ம கேதர் பண்ண முடியும். ஸோ அப்ப இங்க ரெடாட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளவுட் லேப் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் எக்ஸாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் கிளவுட் லேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேப்ல பாத்தீங்கன்னா எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்கு? பேஷன் ஒரு சிஸ்டம், கிளாஸ் ரூம், சர்வர் ஏ, சர்வர் பி, யூட்டிலிட்டி, ஒர்க் ஸ்டேஷன், இந்த மாதிரி 6 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 6 சிஸ்டம் வச்சுதான் நம்ம படிக்க போறோம். அவங்க வந்து இங்க உள்ள பேஷன்றது ஜம்ப் சர்வர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து டிஎன்எஸ் சர்வர், ஒன்னு டிஹெச்சிபி சர்வர், ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெபாசிட்டரி சர்வர், இந்த மாதிரி எல்லாம் உள்ள இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி டெர்மினாலஜி சொல்றதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் ரூம் அப்படின்ற சிஸ்டம் மும்பை சர்வர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டாப் எம்என்சில ஒர்க் பண்றீங்க. இந்த கிளாஸ் ரூம்ன்ற சர்வர் மும்பைல இருக்க சர்வர், இந்த பேஷன்ற சர்வர் ஹைதராபாத்ல இருக்க சர்வர், இந்த யூட்டிலிட்டின்றது பெங்களூர்ல இருக்குது, இந்த ஒர்க் ஸ்டேஷன்றது மதுரையில இருக்குது, சர்வர் ஏன்றது திருச்சியில இருக்குது, சர்வர் பின்றது கோயம்புத்தூர்ல இருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்து இந்த என்டையர் சிலபஸை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனில நம்மளோட பிரான்ச்ல இருக்க சர்வர் ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய பிரான்ச்ல இருக்க சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சர்வர் மல்டிபிள் ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்க சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கும். அது போய் நம்மளோட மெயின் சர்வர்ல கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ப்ரீ கான்ஃபிகரேஷன்ஸ் தேவை. ஸோ அதை ஃபுல்லா அவங்க இங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இத வந்து கிளவுட் லேப்ன்றனால நான் இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டேன். இதே இது இப்ப நீங்க எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் லேப் கொடுக்க முடியாது. அப்போ இங்க என்ன கொடுப்போம், நீங்க லேப்ல என்ன நீங்க நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, விர்ச்சுவலைசேஷன்னா என்னது? சார் லைவா ரன் பண்ணாம விர்ச்சுவலா ரன் பண்ணிக்கலாம் சார். VMwareல விர்ச்சுவல் பாக்ஸ்ல. இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இது என்னோட லேப்டாப்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு i5 ப்ராசஸர், 8GB RAM, ஒரு 1TB ஸ்டோரேஜ் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? இதே லேப்டாப். ஸோ இதுக்கு நான் பேர் என்ன வச்சுக்கிறேன்? பேஸ் மிஷின். இதை ஏன் நான் பேஸ் மிஷின் வச்சிருக்கேன்றதை நான் அடுத்து சொல்றேன். ஓகேவா? இந்த லேப்டாப்ல நான் ஒரு OS இன்ஸ்டால் பண்றேன். என்ன OS? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் Windows 10 எடுத்துக்கிறேன். இது என்னது? பேஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த லேப்டாப்ல ஒரு OS, வேற ஒன்னும் சொல்லல, ஒரு லேப்டாப்ல ஒரு OS இருக்குன்றீங்க. இந்த OSக்கு மேல நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் பேர் இப்ப கூட ஒருத்தர் சொன்னார், என்னது? VMware. இல்லனா என்ன இருக்கு? விர்ச்சுவல் பாக்ஸ், இல்லனா ஆரக்கிள் பாக்ஸ், ஏதோ ஒன்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது என்னது? நமக்கு சாஃப்ட்வேர். கரெக்ட்டா? இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்ன? Converting hardware resources into software resource. இங்க ஹார்ட்வேர்ன்றது எது? சோ பேஸ் இந்த கீழ இருக்க i5 ப்ராசஸர், 8GB RAM, 1TB ஸ்டோரேஜ், இதுதான் எனக்கு என்னது? ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். இந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸை நான் என்ன பண்ண போறோம்? இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ரிசோர்ஸா கன்வெர்ட் பண்றோம். அப்ப சாஃப்ட்வேரா கன்வெர்ட் பண்ணிட்டா எனக்கு தேவைன்றபடி நான் குட்டி குட்டி சிஸ்டமா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மேல வந்து ஒரு என்னோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன், ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது. சரியா? அந்த ஒரு சர்வர் தேவைப்படுது, ஒரு டேட்டா பேஸ் சர்வர் தேவைப்படுது, இன்னொன்னு UI, அதாவது அப்ளிகேஷன், UI அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. ஒரு 3 சிஸ்டம் எனக்கு தேவைப்படுது. இந்த சர்வருக்கு வந்துட்டு ஒரு 1 கோர் ப்ராசஸர் தேவை, ஒரு 2GB RAM தேவை, ஒரு 20GB ஆஃப் ஸ்டோரேஜ் தேவை. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு குட்டி சிஸ்டம் கிரியேட் பண்றேன். இந்த குட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஹார்ட்வேர் இருக்கா? i5ல இருந்து நான் 1 கோர் ப்ராசஸர் எடுக்கிறேன், எடுக்க முடியுமா? என்கிட்ட இருக்கா? இருக்கும் சார். இருக்கு. எடுக்கலாம். 8GB RAMல இருந்து 2GB எடுக்க முடியுமா? எடுக்கலாம். 1TBன்றது 1000GB ஸ்டோரேஜ், அதுல இருந்து 20GB மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு சிஸ்டம் எடுத்துட்டேன். அடுத்து டேட்டா பேஸ் அப்படின்றனால இங்க ஒன்னும் பெருசா ப்ராசஸ் நடக்க போறல. சோ 0.5 கோர் ப்ராசஸர் போதும் அப்படின்னு ப்ராசஸரோட தான் குறைச்சிக்கிட்டேன். ஸ்டோர் எனக்கு இதுவும் ரேமும் தேவையில்ல, அதனால 1GB RAM போதும். டேட்டா பேஸ்ன்றது எனக்கு நிறைய சேவ் ஆக போகுது. ஸோ அதனால 50GB ஆஃப் ஸ்டோரேஜ் நான் எடுத்துக்கிறேன்.
அதை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது என்னோட ரெண்டாவது சிஸ்டம். மூணாவது யூஐ அப்ளிகேஷன் ரன் பண்ண போறதுனால இங்க ஒரு கோர் ப்ராசஸர் எடுத்துக்கிறேன், ஒரு 2 GB RAM எடுத்துக்கிறேன், ஒரு 15 GB ஆஃப் ஸ்டோரேஜ் போதும். ஸோ எனக்கு தேவைப்படுற மாதிரி, என் ப்ராஜெக்ட் தேவைப்படுற மாதிரி 3 சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, அது என்னோட சர்வர். இந்த சர்வர்ல என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன்னா Red Hat 8 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டேட்டா பேஸுக்கு ஒரு Red Hat 8 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த யூஐக்கு நான் Windows 10 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் என்ன? விர்ச்சுவல் மிஷின். ஓகே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு விர்ச்சுவல் மிஷின் நேம். இது என்னது? விர்ச்சுவல் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? அப்ப இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது என்னன்னு புரியுதா? என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் இருக்கு, அதை எனக்கு தேவைப்படுற மாதிரி குட்டி குட்டி சாஃப்ட்வேர் ரிசோர்ஸா நான் கன்வெர்ட் பண்ணி அதுல நான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போறேன். இப்போ இதுல என்ன பெனிஃபிட்? சார் இப்போ நம்ம சர்வரா வாங்கினா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி வரும் சார். ஓகே, ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட பண்ணணும்னா நமக்கு எத்தனை சிஸ்டம் தேவை? ஒரு 3 சிஸ்டம் தேவை. 3 சிஸ்டம் தேவை. நம்மளால 3 சிஸ்டம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு 3 சிஸ்டம் வாங்குற அளவுக்கு எனக்கு ஹார்ட்வேர் தேவையில்ல. இது ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவு குட்டி ப்ராஜெக்ட் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஹார்ட்வேர் என் லேப்டாப்ல இருக்குன்ற பட்சத்துல நான் என் லேப்டாப் வச்சே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எப்பயுமே ஒரு சிஸ்டம் அட்மினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரிசோர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரிசோர்ஸ் ஃபுல்லா யூஸ் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், அடுத்த ரிசோர்ஸ்க்கு நம்ம போகணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல பெனிஃபிட் என்ன சொன்னீங்க? ஓகே, நமக்கு மெயினா காஸ்ட் குறைய போகுது. வேற என்ன அட்வான்டேஜஸ்? என்னது? காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. வேற parallelly we can work on different operating system. கரெக்ட்டா? ஒரே நேரத்துல என்னால என்ன பண்ண முடியும், 3 டிஃபரண்ட் ஓஎஸ்ல வர்க் பண்ண முடியும், 3 இன்டகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? எஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம முடிச்சாச்சு. முடிச்சு நம்ம ஸ்டாஃப்ட்ட போய் காட்டுறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டாஃப்ட்ட போய் காட்டுறோம், நான் இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சிட்டேன் அப்படின்னு. நம்ம அட்வான்ஸாவே முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15-20 டேஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சார் நம்ம என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்டை இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ண சொல்றாரு. ட்ரை பண்ணுங்க, வந்தா நம்ம அதை அவுட்புட்டா காட்டுவோம். அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்கீங்களா அதையே நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு. ஹலோ சார். சொல்லுங்க சார், இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து எப்படி சார் இந்த மூணா பிரிக்கிறாங்க? விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து என்ன கேக்குறீங்க? திருப்பி கேளுங்க. இந்த சர்வர், டேட்டாபேஸ், யூஐ ஆப் இருக்குல்ல, அதை எப்படி மூணா பிரிக்கிறாங்க? ஆக்சுவலா இந்த சர்வர், டேட்டாபேஸ், யூஐ இந்த மூணு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு நம்ம வச்சிருக்க பேரு. ஓகே. இந்த நம்ம லேப்டாப்ல இருக்க 8 GB RAM இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா இந்த ஹார்ட்வேர் RAM சாஃப்ட்வேர் RAM மாத்தி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி குட்டி குட்டியா பிரிச்சு கொடுக்க போகுது. அதுதான் எதோட வேலை, இந்த விர்ச்சுவல் பாக்ஸ். நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளோட ஹார்ட்வேரையே குட்டி குட்டியா பிரிச்சு கொடுக்க போகுது. சரி, ஓகே. ஓகேவா? சோ இதுதான் இதோட வேலை. இங்க நான் போட்டிருக்கிறது இதெல்லாம் என்னன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ். இதெல்லாம் என்னது? விர்ச்சுவல் மிஷின். அந்த மிஷினுக்கு பேரு தான் வச்சிருக்கேன். சர்வர், டேட்டாபேஸ், யூஐ இங்க வச்சிருக்காங்கல்ல பேரு, கிளாஸ் ரூம், பேஸ், சர்வர். அந்த மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பேர் வச்சிருக்கேன், சர்வர், டெஸ்க்டாப், யூஐன்னு. இதுக்குள்ள நான் என்ன ஓஎஸ், இதெல்லாம் சிஸ்டம்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த சிஸ்டம்க்குள்ள நான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். சோ அப்ப இங்க எதை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? நானு Red Hat 8 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த சிஸ்டம்ல எதை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? Red Hat 8 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள எதை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? Windows 10 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப parallel நல்ல மூணு சிஸ்டம் யூஸ், மூணு இல்ல நிறைய யூஸ் பண்ணலாம். என்னோட ஹார்ட்வேரை பொறுத்து நான் நிறைய சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், parallel யூஸ் பண்ணலாம். நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கப்பே இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். இங்க இருந்து இங்க ஃபைல்ஸ் வர்ற மாதிரி யூஸ் பண்ணலாம்.
இந்த யூஐல இருந்து டேட்டாபேஸை சேவ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டர் கனெக்டடா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ இதெல்லாம் நம்மளோட அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை வந்து நம்ம சார்ட்ட காமிக்கிறோம். அவர் ஒரு புது ஃபீச்சரை ட்ரை பண்ண சொல்றாரு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா ஓல்டே காமிக்கலாம் அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்னாப் ஷாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். வாட்ஸ்அப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பார்த்துருக்கீங்களா? யாரா பண்ணிருக்கீங்களா? வாட்ஸ்அப்பை பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிருக்கீங்களா? சார் ரொம்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? மத்தவங்கப்பா அஸ்மிதா, நீங்க? சூர்யா? யார் பதில் சொன்னா? சூர்யாவா மதுவா? மது. ஓகே, சூர்யா நீங்க? பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என்னது, இப்ப சார் சொன்னாரு புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுன்றாரு. சோ அந்த ஃபீச்சரை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 சிஸ்டத்தையும், இந்த டப்பா போட்டிருக்கேன்ல, இந்த 3 சிஸ்டத்தையும் நான் பேக்கப் எடுத்துறேன். 3 ஃபைலா. ஓகேவா? 3 ஃபைலா பேக்கப் எடுத்துட்டு சார் சொல்றத நான் செய்யறேன். அது எனக்கு தப்பா போயிருது, அவுட்புட் வரல, என்னால ரிவர்ட் பண்ணி வர முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னால திருப்பி கொண்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, நான் தப்பா போன அந்த 3 சிஸ்டத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நான் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை திருப்பி கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ ரீஸ்டோர்னா நம்ம பேக்கப் பண்ணும்போது என்ன நிலைமையில இருந்துச்சு அந்த 3 விர்ச்சுவல் மிஷின், ரீஸ்டோர் பண்ணும்போது அதே நிலைமைக்கு வந்துரும். புரியுதா? உங்க போனை ஃபுல் ரீசெட் பண்ண என்ன ஆகும், ரீசெட் பண்ண என்ன ஆகும்? ஓஎஸ் போன் வாங்குன அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி புதுசா ஆயிருமா, உள்ள இருந்து எல்லாமே அழிஞ்சிட்டு? அதே மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் எடுத்துட்டு நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்றேன், அது சக்சஸ்ஃபுல்லா வரலனா நான் பேக்கப் எடுத்தது ரீஸ்டோர் பண்ணா, நான் பேக்கப் எடுக்கிறப்ப அந்த சிஸ்டம் என்ன நிலைமையில இருந்துச்சோ அதே நிலைமைக்கு என்னால உடனே கொண்டு வர முடியும். ஓகேவா? சோ இதான் இதுல இருக்க அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் இருந்தா கண்டிப்பா என்னவும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, இந்த டயகிராம்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னவா இருக்கலாம்? ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நான் சர்வர்ல வேலை பாக்குறேன். ஓகே, நான் தான் இந்த சர்வர் டேட்டாபேஸ் யூஐல எல்லாம் வேலை பாக்குறேன். ஓகேவா? இந்த லேப்டாப் யாரோடதுன்னா உங்களோடது இல்ல. ஓகே, நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணல, நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க, சும்மா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ப்ராஜெக்ட் பண்ணல, படிக்கல, எந்த வேலையும் பண்ணல. என் ப்ராஜெக்ட் இப்ப இதுக்குள்ள இருக்கு. இந்த லேப்டாப் யாரோடதுன்னு சொல்லிட்டேன், உங்களோடதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இதுல இருக்க எந்த ஓஎஸ் உங்களுக்கான ஓஎஸ்? இந்த விண்டோஸ் 10 உங்களுக்கானதா, இல்ல ரெட் ஹாட் உங்களுக்கானதா, இல்ல இந்த விண்டோஸ் 10 உங்களுக்கானதா? எந்த இது உங்களுக்கானது? the primary base OS. அந்த பேஸ் OS, அதாவது உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்க OS தான் உங்களோட OS. அப்ப நீங்க எதுல தான் வர்க் பண்ணுவீங்க? இதுக்குள்ள தான் நீங்க வர்க் பண்ண போறீங்க. நான் தான் மேல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் கீழ வர மாட்டேன், நீங்க மேல வர மாட்டீங்க. அப்ப இங்க கீழ என்னென்ன வேலையெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? நீங்க படிக்கலன்னு சொல்லிட்டேன், வேலையும் பார்க்கலன்ட்டேன். அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பீங்க இந்த விண்டோஸ் 10ல? சும்மா தான் சார். சும்மா இருப்பீங்க, வீடியோ பாப்பீங்க, இல்ல வேற என்ன பண்ணீங்க? கேம் ஏதாவது ஆடுவீங்களா? இல்ல புதுசா வேற ஏதாவது நோண்டுறீங்க, ஏதோ ஒன்று புதுசா ப்ரொடக்டிவா ஏதாவது செய்வோம், நோண்டி பார்ப்போம், நோண்டுறீங்க. நோண்டுனது இந்த ஓஎஸ் கரப்ட் ஆயிருது. இந்த ஓஎஸ் கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த லேப்டாப்ல இந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியாது. இதுல இருக்கிறது அதே நிலைமையில என்னால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அப்போ இதுதான் இதுல இருக்க டிராபேக். அதனாலதான் இதுக்கு பேர் நான் என்னன்னு வச்சிருக்கேன், பேஸ். இத நம்பிதான் எனக்கு மேல இருக்கிறது இருக்கு, இந்த ஹார்ட்வேரை நம்பிதான் மேல இருக்கிறது இருக்கு. அதனாலதான் இதோட பேர் என்னது, பேஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம், பேஸ். ஓகேவா? இப்படிதான் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாளே அது ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்றாங்க? அப்ப விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி இல்லையான்னு கேட்டா இருக்கு. இப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா, இப்போ வந்து நான் லேப்டாப் எக்ஸாம்பிள் இருந்து கம்பெனிக்கு போயிடுறேன். இது ஒரு சர்வர். என்னப்பா கேட்கலாம்? ஓகே, ஒரு சர்வர். இந்த சர்வருக்கு மேல இதான் ஹார்ட்வேர். இதுக்கு மேல என்ன இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் போன டயகிராம்ல? ஓஎஸ். ஓஎஸ்னு ஒண்ணு இருக்கனால தானே அதுல போய் யாரோ ஒருத்தர் விளையாடுறான், நோண்டுறான், ஏதோ ஒண்ணு ஆகுது. அதனால நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாம அந்த ஓஎஸ்க்கு மேல என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் போன டயகிராம்ல? ஓஎஸ்க்கு மேல என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? விர்ச்சுவல் பாக்ஸ். அது என்னது? சாஃப்ட்வேரா? அந்த சாஃப்ட்வேரையே ஓஎஸ் மாதிரி டெவலப் பண்ணிருக்கேன், ஹைப்பர்வைசர்.
இந்த ஹைப்பர்வைசர்ன்றது என்னது? ஓஎஸ் கிடையாது, அது என்னது? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரையே நான் என்ன மாதிரி டெவலப் பண்ணிடுறேன், ஓஎஸ் மாதிரி டெவலப் பண்ணி அதுக்கு மேல எனக்கு எத்தனை சிஸ்டம் தேவையோ அத்தனை சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணுவேன். புரியுதா? சோ தட் இங்க எனக்கு என்ன இருக்காது, பேஸ் ஓஎஸ்னே ஒண்ணு இருக்காது. கரெக்டா? இந்த டயகிராம்ல எனக்கு என்ன வராது, இந்த பேஸ் ஓஎஸ் வராது. இதையே டைரக்டா கீழே கொண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்க இதுல தானே விளையாடுறீங்க, இதுல தானே ஏதோ ஒன்று நோண்டி இதை கரெக்ட் பண்றீங்க. ஸோ அதனால நான் டைரக்டா சாஃப்ட்வேரே ஓஎஸ் மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வரேன். அப்ப இந்த சாஃப்ட்வேர்ல விளையாட முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாது. நீங்க என்னதான் பண்ண முடியும், எத்தனை சிஸ்டம் அலோகேட் பண்ணலாம், ஒவ்வொரு சிஸ்டம்க்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்கலாம், எதை பேக்கப் எடுக்கலாம், எதுக்கு எதை கனெக்ட் பண்ணலாம், எதை வந்து திருப்பி கீழே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதுல பண்ண முடியுமே தவிர்த்து வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் இந்த ஹைப்பர்வைசர்ல பண்ண முடியாது. புரியுதா சார்? சொல்லுங்க சார், இப்போ ஹைப்பர்வைசர் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ஹைப்பர்வைசர் டவுன் ஆயிருச்சுன்னா மேல இருக்குது யூஸ் பண்ண முடியாது, டவுன் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஓகே சார். ஓகேவா? அவ்வளோ. இப்போ நீங்க வந்து சர்வரோட ஹார்ட்வேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோரேஜ் அந்த ஹார்ட்வேர்லாம் நீங்க நார்மலா ஒரு சிஸ்டம்ல இருக்க மாதிரி தான் அங்கேயும் ஹார்ட்வேர் இருக்க போகுது. ஆனா அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு கூட இருக்கும். ஏன்னா அதோட பில்டு குவாலிட்டி அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். ஓகேவா? அதோட பில்டு குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். சோ தட் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவும் அங்க வராது. ஓகே, இந்த ஹைப்பர்வைசர் டவுன் ஆயிரும் அப்படின்றீங்க. கரெக்டா? டவுன் ஆயிட்டா நான் என்ன பண்ணேன், டவுன் ஆகாது. இதுல ஏதாவது ஒண்ணு வரலாம். எப்படி? இங்க மேல இருக்க இந்த விண்டோஸ் ஓஎஸ்ல ஏதாவது பிரச்சனை வரலாமா? வரலாம்ல. அதுக்குதான் ரெட் ஹாட் என்ன பண்றான், ஒருத்தர் சொன்னாரே இந்த டாபிக் போயிட்டு இருக்கப்ப எதுக்காக ரெட் ஹாட் யூஸ் பண்றாங்கன்றப்ப டக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, மதுவோ சூர்யாவோ யாரோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? சப்போர்ட். யாரு சப்போர்ட் கொடுக்குறா? இந்த சர்வர்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னா ரெட் ஹாட் அந்த சப்போர்ட் கொடுக்குறான். இந்த ஹைப்பர்வைசர் யார் கொடுக்குறா? VMwareனு ஒருத்தன் கொடுக்குறான். EXSI ESXi ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் இங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும். அவன் வந்து இங்க சப்போர்ட் கொடுக்குறான். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே சார். இப்போ இந்த டெக்னாலஜில ஒரு 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 என்ன சொல்றது, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டா? என்ன பிரச்சனை? இந்த பேஸ்ன்றது. சோ அத சால்வ் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த டெக்னாலஜி. கரெக்டா? ஓகே. நம்ம ஏன் இந்த டெக்னாலஜிக்கு முத போனோம், அத சொல்லுங்க. நம்ம ஏன் இந்த டெக்னாலஜிக்கு முத போனோம்? சோ எப்பயுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம சரி பண்றதுதான் புது டெக்னாலஜி. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, என்கிட்ட ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு நிறைய சிஸ்டம் தேவைப்பட்டுச்சா. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், விர்ச்சுவலைசேஷன் ஒரு இதுக்குள்ள வந்தோமா. இந்த டெக்னாலஜில என்ன ப்ராப்ளம், பேஸ் ஓஎஸ் கரெக்ட் ஆச்சுன்னா என்னால யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால எங்க வந்தோம், இதுக்கு வந்தோம். கரெக்டா? புரியுதா? புரியுதா இல்ல யாருக்கா குழப்பதா? ஓகே சார். ஓகே சார், புரியுது. ஓகே. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, என் கம்பெனில ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர்ல ஹைப்பர்வைசர் ஒன்னு போட்டாங்க. அதுக்கு மேல விர்ச்சுவல் மிஷின் 1 2 3 4 5 6 6 இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சூர்யாவோட சிஸ்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது சூர்யாவோடது, அடுத்து இருக்கிறது மதுவோடது, அடுத்து இருக்கிறது சுரேஷோடது, அடுத்து இருக்கிறது அஸ்மிதாவோடது. ஓகே. இப்போ நம்ம 4 பேரும் நமக்கான சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்க போகணும்? இந்த சர்வர் எந்த கேம்பஸ்குள்ள இருக்கு? இந்த இப்போ ஓகே, இப்போ நீங்க நெட்வொர்க்கிங்லாம் படிச்சீங்க. இந்த சர்வருக்கு ஸ்விட்ச் ரவுட்டர்லாம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு லேபுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு ஆபீஸ் ரூம் நமக்கான ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கும். நம்மளோட ஒரு லேப்டாப், அது ஒரு அம்மா லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு நல்ல லேப்டாப்பா இருக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து எம்ப்ளாயி 1, நான் வந்து இங்க உட்கார்றேன். எம்ப்ளாயி 2 சூர்யா, எம்ப்ளாயி 3 மது, எம்ப்ளாயி 4 அஸ்மிதா. இப்போ நம்ம 4 பேர் வந்து நமக்கான பிளேஸ்ல உட்கார்றோம். லேண்ட் கனெக்ஷன் மூலமா நம்ம எங்க போய் ரீச் ஆகுறோம்? சர்வர் ரீச் ஆகுறோம். இந்த சர்வர்ல ஹைப்பர்வைசர் மூலமா நான் என் சிஸ்டம்குள்ள போயிருவேன். மது அவர் சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணுவாரு. சாரி, சூர்யா சொன்னா. ஓகே, சுரேஷ் இந்த சிஸ்டம்ல லாகின் பண்ணுவாரு, அஸ்மிதா இந்த சிஸ்டம் லாகின் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம இப்படி போய் லாகின் பண்ணோம்? ஆளுக்கு ஒரு லேப்டாப் இருக்குமா, நம்ம எதுக்காக இங்க போறோம்?
நம்ம கையில தான் ஆளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கே, கம்பெனில கொடுக்குற நல்ல லேப்டாப் தானே கொடுப்பாங்க, நம்ம ஏன் இந்த சர்வர்க்குள்ள போகணும்? மோஸ்ட்லி அந்த டேட்டாஸ் வந்து கிராஷ் ஆகாம இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அப்ப இப்போ நம்ம லேப்ல வச்சா கிராஷ் எண்ட் ஆயிடுமா? யூசர் இல்லை சார், நம்ம எண்ட் யூசர்ஸுமே நார்மல் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சரி, அந்த ஓஎஸ்ல வந்து நம்ம டேட்டா வச்சிருந்தாலுமே இதுக்குள்ள நார்மல் ஓஎஸ் தான் இருக்கும். இங்க அதே ஓஎஸ் நீங்க இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த VM 1 2 3 4ல இன்ஸ்டால் பண்றதே உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆனால் இதில் என்னன்னா, இப்போ நமக்குன்னு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அந்த லாகின் ஐடிக்குள்ளே தான் நம்ம டேட்டா வந்து சர்வரில் டைரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஹார்ட்வேரில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தாலுமே நமக்கு வந்து டேட்டா வந்து பேக்கப்பில் இருக்கும். அப்போ நீங்க இல்ல, ஓகே, நீங்க சொல்ற கண்டிஷன் படி இதான் என் லேப்டாப், நான் சேவ் பண்றதெல்லாம் ஹார்ட்வேர்ல வச்சுக்கிறேன், என் சர்வர்ல வச்சுக்கிறேன், அப்படி பண்ணிக்கலாம்ல. நான் ஏன் எனக்கு ஒரு சிஸ்டமே அங்க போய் இது பண்ணும்? நான் என் லேப்டாப்பை யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் லேப்டாப்ல லாகின் பண்ணி நான் திருப்பி என் கம்பெனிக்குள்ள இருக்க சிஸ்டம்ல நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்பா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி என்ன, ஆளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டம், கரெக்டா? ஆளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டம்ல வேலை பார்த்துடலாம். இப்படிதான் முத ஆரம்ப காலத்துல இருந்துச்சு, வெரி ஓல்டன் டேஸ்ல. ஓகே, இப்போ அதுல எப்படி இருந்திருக்கும், ஒரு 1 GB ரேமு, ஒரு ஒரு என்ன ப்ராசஸர் இருக்கும், ஒரு பென்டிஎம் ப்ராசஸர், ஒரு ஒரு 500 GB ஸ்டோரேஜ் இருந்திருக்கும், கரெக்டா? இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம 4 பேர்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு, இதெல்லாம் லேப்டாப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு அசைன் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 GB ரேம், ஒரு பென்டிஎம்க்கு அடுத்து என்னது கோர் 2 டியோன்னு ஒன்று வந்துச்சு, ஓகே, அந்த ப்ராசஸர் இருந்தா தான் பண்ண முடியும், 500 GB ஸ்டோரேஜ் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு செகண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு அலோகேட் ஆகுது. அப்ப இந்த லேப்டாப்ல நம்மளால பண்ண முடியுமா முடியாதா? ஓல்டு லேப்டாப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண லேப்டாப்ல நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும், கரெக்டா? எஸ் சார். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றான்னா i3 ப்ராசஸர் வேணும்னு கேக்குறான். 4 GB ரேம், i3 ப்ராசஸர், 1 TB ஸ்டோரேஜ் கேக்குறான். அப்ப திருப்பி என்ன பண்றது? நம்ம லேப்டாப்பே மாத்தணுமா? ஆமா. திருப்பி செகண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட் போறதுக்கு நம்ம 4 பேரோட லேப்டாப்பே மாத்தணும். அப்ப காஸ்ட் எங்க போகும்? ஒரு வாட்டி ஹார்ட்வேர்க்கே போயிட்டே தானே இருக்கு. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம்னா, மொத்தமா சர்வர்ல மல்டிபிள் ப்ராசஸர்ஸ், மல்டிபிள் ரேம், மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வாங்கி அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிட்டு நம்ம லேப்டாப் என்ன இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு i3 ப்ராசஸர் இல்ல i5 ப்ராசஸர் இருக்கும், ஓகே, ஒரு 8 GB ரேம் இருக்கும், அதிகபட்சம் போனா ஒரு 1 TB ஸ்டோரேஜ் இருக்குமா? இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ள நீங்க i7 ப்ராசஸர் எடுத்துக்கலாம், 32 GB ஆஃப் ரேம் எடுத்துக்கலாம், 2 TB ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, எதுக்கு? ஃபர்ஸ்ட் சூர்யாக்கு வந்து எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் வேணும்னு கேக்குறாரு. என்ன, i7 ப்ராசஸர் வேணும், 32 GB ஆஃப் ரேம் வேணும், 2 TB ஸ்டோரேஜ் வேணும்னு கேக்குறாரு. ஓகே, நான் ஒரு ஹைப்பர்வைசர் மூலமா அட்மின் என்ன பண்ணிடுறாரு, சூர்யாவுக்கு ஒரு சிஸ்டம் அசைன் பண்ணி கொடுத்துறாரு. ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சிடறாரு சூர்யா. இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் சூர்யா என்ன கேட்கிறாரு, எனக்கு i9 வேணும்ப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, 64 GB ஆஃப் ரேம் தேவைப்படுது, ஸ்டோரேஜ் 2 TB போதும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றது? இந்த விர்ச்சுவல் மிஷினை தூக்கிட்டு புது விர்ச்சுவல் மிஷின் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்மளோட ஹார்ட்வேரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கரெக்டா? இந்த ஃபீச்சர் புரியுதா இதுல? புரியுது. அப்போ வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் சூர்யா போறாரு, எங்க i9லாம் வேணாங்க, i5 இருந்தாலே போதும், இது சின்ன ப்ராஜெக்ட் தான், i5 இருந்தாலே போதும், ஒரு 16 GB ரேம் இருந்தா சஃபிஷியன்ட், 1 TB ஸ்டோரேஜ் போதும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம், அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது திருப்பி என்ன பண்ணிடலாம், டிக்ரீஸ் பண்ணி புது சிஸ்டம் கொடுத்துடலாம். ஸோ இந்த டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ரிமைனிங் இருக்க இந்த i9ல இருக்க மீதி எங்க போயிடும், இந்த சர்வருக்கே போயிடும். இந்த 64 GB இருக்க பேலன்ஸ் இருக்குது சர்வருக்கே போயிடும், 1 TB ஸ்டோரேஜ் பேலன்ஸ் சர்வருக்கே போயிடும். அதை என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு சிஸ்டம் யாராவது கேட்டாங்கன்னா அலோகேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல நம்மளோட ரிசோர்ஸஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். எந்த டெக்னாலஜில, இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில. புரியுதுங்களா? ஸோ இதனாலதான் நம்ம நார்மல் அந்த ஓல்டன் டேஸ்ல இருந்து விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிக்கு வந்தோம். புரியுதா இந்த டெக்னாலஜி? யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ இதுல என்ன டிராபேக் அப்படின்னா, நம்ம 4 பேர் எங்க போனாதான் வேலை பார்க்க முடியும், இந்த சர்வர் கனெக்ட் ஆயிருக்க நம்மளோட கேம்பஸ்க்குள்ள போனாதான் கனெக்ட் ஆக முடியும், ரைட்டா? எஸ் சார். ஓகே, இப்போ லாக்டவுன் டைம்ல என்ன ஆச்சு, நம்மளால போக முடிஞ்சா?
போக முடியாது. முடியல. அப்போ இந்த சர்வர் இருக்குல்ல, இந்த சர்வரை த்ரூ இன்டர்நெட் மூலியமா நான் என் வீட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண, அதுக்கு பேர் என்ன? இன்டர்நெட் மூலியமா Cloud. வீட்ல இருந்து என்னது? கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட். அப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன், அந்த விர்ச்சுவல் சர்வர் அப்படின்றது நான் கேம்பஸ்க்குள்ள போய் ஆக்சஸ் பண்றது. ஓகே, அதே நான் இன்டர்நெட்ல கொடுத்து ஆக்சஸ் பண்ண, அதுக்கு பேர் என்னது? கிளவுட். ஓகே, இப்போ நம்ம 4 எம்ப்ளாயிஸ் ஆக்சஸ் பண்றோம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அவன் நம்ம எம்ப்ளாயே கிடையாது, நம்ம கூட ஒர்க் பண்ணல, அவர் தனியா ஒரு ஆள் வேற எங்கேயும் ஒர்க் பண்றாரு. அவர் போய் இங்க லாகின் பண்ண முடியுமா? முடியும் சார். ஜஸ்ட் நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அவரு லாகின் பண்ண முடியுமா வேற ஏதாவது ஒன்று பண்ணி? இல்ல, பண்ண முடியாது. அப்போ இது என்ன கிளவுட்? பிரைவேட் கிளவுட். நம்ம எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்ப பப்ளிக் கிளவுட்னா இந்த ஹார்ட்வேரை நம்ம எம்ப்ளாயிஸ் மட்டும் யூஸ் பண்ணா அது பிரைவேட் கிளவுட். எவன் வேணாலும் இந்த ஹார்ட்வேர் வந்து, அதாவது இந்த சர்வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது என்ன கிளவுட்? பப்ளிக் கிளவுட். அதோட எக்ஸாம்பிள் சோ அதுக்கு என்னது? இது AWS Azure, அலிபாபா கிளவுட். ஓகே, கரெக்ட்டா? IBM. இப்படிதான் ஒவ்வொரு டெக்னாலஜியும் எவால்வ் ஆகுது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்றதா அடுத்த டெக்னாலஜி. ஓகேவா? இப்ப புரியுதா இந்த விர்ச்சுவலைசேஷன்? ஓகே, ஆக்சுவலா இந்த விர்ச்சுவலைசேஷன் நமக்கு இப்போ தேவையில்லை இந்த சிலபஸ்க்குள்ள. ஏன்னா நம்ம பாக்குறது ஆன்லைன் லேப்ல தான். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற டெக்னாலஜியை இப்போ நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. எல்லாரும் டேரக்டா எங்க ஜம்ப் பண்ணிடுறாங்கன்னா கிளவுட்ன்ற டெக்னாலஜிக்கு ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. சப்போஸ் நீங்க அஃபோர்டபுளா இருக்கீங்க, உங்க கம்பெனி வந்து விர்ச்சுவலைசேஷனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கணும்னா கண்டிப்பா அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கிளவுட்னு யூஸ் பண்ண போறோமா அடுத்து, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 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 தெரிஞ்சுட்டு கிளவுட் போறவங்க கிளவுட் டெக்னாலஜினா நல்லா ஷைன் பண்ணுவாங்க. ஏன்னா நூக்கன் காரணம் உள்ள எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, இது வரைக்கும் ஒரு ஐடியா இருக்கா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா பார்த்த வரைக்கும்? நோ சார். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க? எனக்கு ஆக்சுவலா இங்க என்ன கேக்குது, லாகின் பேஜ் கேக்குது, அதனால நான் டைப்ஸ் ஆஃப் யூசரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். யூசர் மேனேஜ்மெண்ட் செப்பரேட் டாபிக் இருக்கு, அப்போ நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ், என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க உங்க லேப்டாப்லயே சொல்லுங்க. லேப்டாப் எக்ஸாம்பிள் வச்சு. Admin. ஓகே, Guest users. விண்டோஸ்ல அட்மினுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல நம்மளோட பேர் வச்சுப்போமா? ஸ்டூடெண்ட். ஓகே, லினக்ஸ்ல அட்மினோட பேர் என்னவா இருக்கும்? ரூட்ன்னு இருக்கும். லினக்ஸ்ல என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது ரூட்டா தான் இருக்கும். ஓகே, விண்டோஸ்ல உங்க லேப்டாப்ல எனக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட்? கெஸ்ட் அக்கவுண்ட். இங்கேயும் நீங்க கெஸ்ட்னு சொல்லலாம். விண்டோஸ் லினக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்காக நான் என்ன பண்றேன், இத நார்மல் யூசர்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நார்மலுக்கும் ரூட் யூசருக்கும்? ரூட் யூசருக்கு ஆக்சஸ் இருக்கும் சார், எல்லாத்துக்கும் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். இதுல நார்மல் யூசருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும். கரெக்ட்டா? மூணாவது ஒரு யூசர் இருக்கு, சிஸ்டம் யூசர். சிஸ்டம் யூசர் அப்படின்னா these users are created by operating system. யார் இந்த யூசரை கிரியேட் பண்றா? OS அதுக்கு தேவைப்படுற யூசரை கிரியேட் பண்ணிக்குது. ஓகே, they won't have login. அவங்களால என்ன பண்ண முடியாது? லாகினே பண்ண முடியாது. ஓகே, பட் they will own some files, directories இல்லனா process. டைரக்டரி என்னது? விண்டோஸ்ல ஃபோல்டர்னு சொல்லுவோமா? இங்க நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? டைரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப சிஸ்டம் யூசர்னா என்னன்னா OS வந்து அதுக்கு தேவைப்படுற யூசரை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, அந்த யூசர்னால என்ன பண்ண முடியாது? லாகின் பண்ண முடியாது. ஆனா அவன் பேர்ல ஏதோ ஒரு ஃபைலோ இல்ல ஏதோ ஒரு ஃபோல்டரோ இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சூப்பர். ஓகே, இப்போ
இதுதான் சர்வர். யார் எக்ஸாம்பிள் கேட்டது? மது. மது. ஓகே, மது என்ன பண்றாரு? சர்வர், நான் தான் ரூட். இங்க நான் ரூட்ல ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணணும். /data அப்படின்ற ஃபோல்டரை யாருக்கு ஷேர் பண்ணணும்? மதுவுக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, இந்த ஃபோல்டரோட ஓனர் யாரு? யாரோட சிஸ்டம்? ரூட்டோட சிஸ்டம். அப்போ இந்த ஃபோல்டர் யாரோட தான் இருக்கும்? ரூட்டோட தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டரை நான் ஷேர் பண்றேன், அதாவது காப்பி பண்ணல. மது எப்பனாலும் வந்து இதை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ நான் யாரோட கிரெடென்ஷியல்ஸை ஷேர் பண்ணாதான் மது வந்து எடுக்க முடியும்? ரூட்டோட கிரெடென்ஷியல்ஸ் ஷேர் பண்ணும். நான் மதுவுக்கு ரூட்டோட பாஸ்வேர்டை கொடுத்தா மது இந்த ஃபோல்டரை மட்டும்தான் பாப்பாருன்னு ஒரு நிச்சயம் இருக்கா? சார், நம்ம எந்த ஃபோல்டரை ஷேர் பண்றோமோ அந்த ஃபோல்டர் மட்டும் தான் அவரால பார்க்கணும். நான் ரூட்டோட பாஸ்வேர்டே கொடுத்துட்டேன். ஃபுல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணலாம் தான், நீங்க இதை மட்டும் தான் பாப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கனாலும் போலாம். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம் யூசர் அப்படின்றது, ஓகே, இப்போ ரூட் யூசர்னு ஒரு யூசர் இருக்கானா? இங்க மேல இருக்க அந்த 3 எடுத்து எழுதிக்கிறேன். ரூட், நார்மல் யூசர், சிஸ்டம் யூசர், 3 பேர் இருக்காங்களா? ரூட்டோட நம்பர் பாத்தீங்கன்னா 0, சரியா? சிஸ்டம் யூசர் இவனோட நம்பர் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 500 வரைக்கும் இருக்கு. 1 to 500. ஓகேவா? எந்த வெர்ஷன்லனா டில் RHEL 7, Red Hat 7 வரைக்கும் 1ல இருந்து 500 வரைக்கும் யாருக்கு கொடுத்துட்டாங்க? சிஸ்டம் யூசருக்கு கொடுத்துட்டாங்க. 1ல இருந்து 1000 வரைக்கும் எந்த வெர்ஷன்ல கொடுத்துட்டாங்கன்னா from Red Hat 8. Red Hat 8லயும் 9லயும் 1ல இருந்து 1000 வரைக்கும் யாருக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க? சிஸ்டம் யூசருக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம நார்மல் யூசர் ஒருத்தனை ஆட் பண்ணா வெர்ஷன் 7ல என்ன நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்? 1 to 500 ஆல்ரெடி சிஸ்டம்க்கு கொடுத்தாச்சு. ஓகே, என்ன நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்? 501 ஸ்டார்ட் ஆகும். எந்த வெர்ஷன்ல? Red Hat 7ல. Red Hat 8ல 1001. ஓகேவா? அப்போ இந்த 1 to 500 இது சிஸ்டம் யூசர். மது சிஸ்டம்குள்ளேயும் அந்த 1 to 500 இருப்பான். ஏன் சிஸ்டம்லயும் 1 to 500 இருப்பானா? அதே யூசர்ஸ் இங்க இருப்பான், கரெக்டா? ஏன்னா இதெல்லாம் சிஸ்டம் யூசர். சோ இந்த சிஸ்டம் யூசர்ல நான் என்ன கான்செப்ட் வழியா ஷேர் பண்ண போறேன்? இப்போ நான் NFS நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் மூலமா போறேன்னா NFS nobody அப்படின்னு ஒரு சிஸ்டம் யூசர் இருக்கான். அவனை கொண்டு வந்து இந்த ஃபைலோட ஓனரா வச்சு விட்டுருவேன். ஃபைல் ஓனரை யாரா வச்சு விட்டுருவேன்? ரூட்ல இருந்து யாரா மாத்தி விட்டுருவேன்? NFS nobodyக்கு மாத்திடுவேன். இதே NFS nobody மது கிட்ட இருக்குமா? இருக்கும். சோ அப்ப மது இந்த ஃபோல்டருக்குள்ள NFS nobody மாதிரி ஆக்சஸோட வந்து இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போய். புரியுதா? இந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு தான் இந்த சிஸ்டம் யூசர் யூஸ் ஆகும். சார், அந்த சிஸ்டம் யூசர் வந்துட்டு சிஸ்டம்ல கிரியேட் ஆயிருக்கும்னு சொன்னீங்கல்ல சார்? எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் கிரியேட் ஆயிருக்கும், OS கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் சார், அந்த OS கிரியேட் பண்ணிருக்கோம். அது ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல சார்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்ல யூசர்ல இருக்குமா சார்? யூசர் NFS nobodyன்றது ஒரு யூசர். ஓகே சார். அப்ப எப்படி ரூட்ன்றது ஒரு யூசர், அந்த மாதிரி NFS nobodyன்றது ஒன் ஆஃப் தி யூசர். சார், இப்ப விண்டோஸ் ரிலேட் பண்ணனும்னா எப்படி சார் அது? அந்த ஃபோல்டர் சிஸ்டம் விண்டோஸ்ல இந்த சிஸ்டம், எனக்கு விண்டோஸ்ல நாலேஜ் இல்ல. இந்த சிஸ்டம் யூசரோட என்னால அத விண்டோஸ்ல லிங்க் பண்ண தெரியல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இல்ல சார், நான் லாகின் பண்றது எப்படின்றது அப்படியே பேரலா பாத்துக்கலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல விண்டோஸ் மாதிரியே 1 by 1 யூசர்ஸ் நேம்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். ஆனா இப்ப நம்ம இந்த கோர்ஸ்ல யாரா படிக்க போறோம்? அட்மினா படிக்க போறோம், ரைட்டா? சோ அப்ப அட்மினா யாரா லாகின் பண்ணனும்? அட்மின் ரூட் தான். ரூட். ஓகே, ரூட்டோட நேம் இங்க மென்ஷன் ஆயிருக்கா? இல்ல. அப்ப இந்த நாட் லிஸ்டோட கிளிக் பண்ணிக்கங்க. யூசர் நேம் ரூட். நம்மளோட லேப்ல பாஸ்வேர்ட் வந்து Red Hat. இது எல்லாமே சிஸ்டம் யூசர். 987 போட்டிருக்கா, 172
985 984 புரியுதா? அதெல்லாம் இவங்க எல்லாம் யூசர் நம்பரா சார்? ரூட்டோடது இதெல்லாம் யூசரோட நம்பர். ஓகே பக்கத்துல போட்டுருக்கல, இந்த ஃபர்ஸ்ட் போட்டுருக்கல 42, இது டிஜிஎம் அந்த யூசரோட நம்பர். ஓகே சார். ஓகே, இதெல்லாம் சிஸ்டமே அதுக்குன்னே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே சார். இந்த இங்க போட்டுருக்காங்க பாருங்களேன், இந்த 983க்கு என்ன போட்டிருக்காங்க, டீமன் அக்கவுண்ட் ஃபார் லிப் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி சிஸ்டம்க்கு தேவைப்படுற யூசரை அதுவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஓகே சார். இப்போ இதுல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரூட்டுக்கான யூசர் ஐடி என்னது, இப்போ இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கல இது என்னது, யூசர் ஐடி. இத ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம், யூஐடின்னு சொல்லலாம். அப்ப ரூட்டுக்கான நம்பர் என்னது, 0. சிஸ்டம் யூசருக்கு Red Hat 7 வரைக்கும் 1ல இருந்து 500 கொடுத்திருந்தாங்க. வெர்ஷன் 8 அண்ட் வெர்ஷன் 9ல 1 to 1000 கொடுத்திருக்காங்க. நார்மல் யூசருக்கு வெர்ஷன் 7னா 501ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், வெர்ஷன் 8னா 1001ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இப்போ இதுல தான் டவுட் இருக்கா? வெர்ஷன் 9க்கு 8 யூசர்ஸ் இப்போ வெர்ஷன் 9 தான பார்க்கறோம் சார். இப்போ 9 தான் பார்க்கறோம். 8க்கும் அதேதான் 9க்கும் அதேதான். ஓகே சார். இந்த வீடியோ எப்படி சார் ஷேர் பண்ணுவீங்க? சார் வீடியோ எப்படி ஷேர் பண்ணுவீங்க? நான் வீடியோ வந்து ஒண்ணு நான் டிரைவ்ல போட்டு தரேன், ஓகே இல்லனா நான் யூடியூப்ல தனியா ஒரு இது போட்டு கொடுத்துறேன். சார் டிரைவ்ல போட்டாலே பெஸ்டா இருக்கும் தோணுது சார். டிரைவ்ல போட்டா டிரைவ்ல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது சார். டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம முடியும். நான் டிரைவ்ல போட்டாலும் போட்டுறேன், இல்ல என்ன யூடியூப்ல போட சொல்றாங்க அப்படின்னா நான் யூடியூப்லயே போட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். நான் உங்களுக்கு டிரைவ்லயே போட்டு காப்பி கொடுத்துறேன். ஓகே சார். நோட்ஸ் எடுக்கிறது சார். நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, பட் நீங்க இதே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதுல ஐடியா கிடைக்கும், டவுட் வரும். அப்பதான் நீங்க கேட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். இல்ல சார் இந்த வீடியோ இப்போ நைட் கிடைக்குமா சார், நாளைக்கு தான் கிடைக்குமா சார்? இல்ல சார், ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு மறுபடியும் ஒரு டைம் நோட்ஸ் எடுப்போம் சார். அது கேட்டு எடுப்பீங்களா? ஓகே, நான் அப்பவே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார். ஓகே. இப்போ ரன்னிங் நோட்ஸ் எடுக்கும்போது நிறைய மிஸ் ஆகும் சார். இல்ல ரன்னிங் நோட்ஸ் எடுக்க வேண்டாம் நீங்க. ஓகே சார். ரன்னிங் நோட்ஸ் எடுக்க வேணாம், இதை வச்சு எடுங்க. நீங்க ரன்னிங் நோட்ஸ் தனியா எடுத்துக்கறனால எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சார், அண்ணனுக்கே ஷேர் பண்ற மாதிரி இருந்தா வீடியோ பார்த்து நானே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார். விசிபிளா இருக்குல்ல? ஓகே சார். இல்ல வீடியோ மட்டும் ஷேர் பண்ணா போதும் சார். அதுல இருந்து நான் இதையும் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே சார். பெங்களூர் NHல தான் சார் பண்ணேன்.